ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கே நன்றி செலுத்துவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு வார்த்தைக்குள்ள செல்லுவோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. இன்னொரு நாளை எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை உடைய வார்த்தைக்காக காத்திருக்கையில் எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாத்தான் சொல்லுகிற பெரிய பொய் பச்சை பொய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன தெரியுமா? உன்னை தேவன் கைவிட்டுட்டாரு, உன்னை தேவன் மறந்து விட்டாரு, உன்னை தேவனுக்கு பிடிக்கல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு யார் கொடுக்கறாங்க? என்ன தேவன் கைவிட்டார் நினைக்கிறேன், என்ன தேவன் மறந்துட்டாரு, என் ஜெபத்துக்கு பதில் வரல, நான் கேட்டது ஆண்டவர் தரமாட்டாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறார், நானா அவருக்கு பிடிக்கல என்கிற எண்ணங்கள் உங்களில் வருதாங்க? அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தவங்களுடைய விசுவாசம் என்ன ஆயிடுங்க? விசுவாசம் மற்றவங்களாயிடுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறவங்க சோர்ந்து போவாங்க. விசுவாசத்திலே விழுந்துருவாங்க. பொய்களை நம்பாதீங்க. பிசாசுக்கு ஆண்டவர் சொன்ன பேர் என்னன்னா, அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் பொய்யை பிறப்பித்தவன் அவனே. இயேசு ஆண்டவரின் அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை விட்டு விலக மாட்டாரு. அவர் உன்னை என்றைக்கும் மறக்க மாட்டாரு. என்னை இயேசு கிறிஸ்து மறக்கவில்லை. என் ஜெபங்களுக்கு பதில் அவர் கொடுப்பாரு. என் பாவத்தினால நான் இந்த நிலைமையில் இருக்கிறேனே தவிர என்னை அவர் கைவிடவில்லை. நானே அவரை விட்டு தூரம் சென்றேன், அவர் எனக்கு தூரமாகவில்லை என்று நீங்க உணர்ந்தா, ஆண்டவரே என்று சத்தமிட்டால் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுப்பதற்கு, உங்களை அணைத்து கொண்டு முத்தமிடுவதற்கு, நீங்க இழந்து போனதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க, ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவதற்கு, ஒரு தகப்பன் சுமப்பது போல தம்முடைய தோள்களில் உன்னை சுமக்க நம்முடைய பரம பிதா ஆசையோடு இருக்கிறாரு. பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள். அங்க சீயோன் என்ற இடத்துல உங்க பெயரை நீங்க வைங்க. உங்க பெயர் அங்க வச்சாலும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. என்னங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படி நினைக்கிறது இல்ல, ஆனா சில நேரத்துல உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி நினைச்சிருக்கிறீங்க. உங்க ஜெபங்களுக்கு பதில்கள் வராத போது, சூழ்நிலைகள் கைமீறும் போது, அந்த நிலையில் பிசாசு நேரம் பார்த்து உங்களை நோகடிப்பதற்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்கிறான். சொல்ல வைப்பான் தேவைப்பட்டா சுற்றி இருக்கிறவங்களால. எங்க உன் தேவன்? எங்க போனார் உன் தேவன்? என்ன செய்தார் உன்னுடைய தேவன்? தேவனே தேவனே என்ற என்னாச்சு இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. யோபு அப்படிதான் ஒரு வழி பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும், நண்பர்கள். ஆனா ஒரு விஷயம் நினைவு கூறுங்க, தேவன் மாத்திரம் உங்களை கைவிடவில்லை, கைவிடலுங்க. தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க. 15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தன் கர்ப்பத்தில் இருந்து பிறந்த சின்ன பிள்ளையை, கை குழந்தையை ஸ்திரீ மறப்பாளோ? பா, அந்த தாய்மார் பிள்ளைங்களுக்காக எத்தனை தியாகம் செய்யறாங்க, எவ்வளவு சுமைய சுமப்பாங்க, எத்தனை விதிகளை பின்பற்றுவாங்க, எவ்வளவு பிரசவ வேதனை பட்டு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை பாசமாக வளர்ப்பாங்க, மார்மேல அணைத்துக் கொள்ளுவாங்க. அந்த குழந்தையை இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்வாங்க. ஸ்திரீ தன்னுடைய குழந்தையை மறப்பாளோ?
மறக்க மாட்டாங்க. ஒருவேளை சிலர் சொல்லலாம், அது அப்போங்க, இப்போ இல்ல. இப்போது தாய்மார்களே பிள்ளையை கொன்று போடுறாங்க. கர்ப்பவதி என்று தெரிந்த பிறகு, தான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள் என்று அறிந்த பிறகு அந்த பிள்ளையை கொன்று போட்டா, அந்த 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதத்தில் அந்த குழந்தையின் இருதயம் துடிக்க தொடங்கிவிட்டது. அந்த குழந்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. எவ்வளவு பயங்கரங்க! உலகத்தை பார்க்கும் முன்னே தாயின் கர்ப்பத்திலேயே இன்றைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் குழந்தைங்க கொல்லப்படுகிறாங்க தெரியுமா? தாயுடைய அனுமதியோடு. எடுத்துருங்க, இந்த கர்ப்பம் எனக்கு தேவையில்லை, கொன்னுடுங்க என் வயித்துல இருக்கிற குழந்தை என்பது போல. இல்லீகல் அஃபேர்ஸ் மூலம் திருமணம் ஆகும் முன்பே தவறான உறவுகளை வைத்திருக்கிறதின் மூலமா சிலருக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு எவ்வளவோ வேலை செய்யணும், என்னுடைய அழகு போய்விடும், என்னுடைய ஆரோக்கியம் போயிடும்னு ஒரு தவறான எண்ணத்தோடு அமெரிக்கா போன்ற தேசங்களிலே எத்தனையோ பேரு வாலிப பெண்கள் கர்ப்பவதியாகி கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை கொல்லுவது என்பது நடக்குது என்றபோது, இதை முன்னதாகவே அறிந்த ஆண்டவர், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் அவங்க கூட மறந்து விடுவாங்க. ஆனா தாய் கூட தன் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை நேசிக்காம இருப்பாங்களோ என்னமோ, ஆனா தான் பெற்ற பிள்ளையை விற்று விடுவாளோ என்னமோ, ஆனா தான் பெற்ற பிள்ளையை கைவிடுவாளோ என்னமோ. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் ஆட்டோவில் போன் பேசிக்கொண்டு கை குழந்தை ஆட்டோவில் பக்கத்துல படுக்க வைத்து போன் பேசிக்கொண்டே அந்த கவனத்துல போன் பேசிக்கொண்டே இறங்கி போயிட்டாங்களாம் குழந்தைய அங்கே விட்டுட்டு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பின்னாடி குழந்தையின் சத்தம் அழுகை கேட்குதுன்னு பார்த்தா அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பயங்கரங்க! பெற்ற குழந்தைங்களை விட செல்போன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்றைக்கு தாய்க்கு. பிள்ளைங்க மேல காட்ட வேண்டிய அன்பை அனாவசியமான அலங்காரத்தின் மேல காட்டுறாங்க இன்றைக்கு. பிள்ளைகளுக்கு அழகா அன்றைக்கு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஊட்டி விடுவாங்க அன்றைக்கு தாய்மார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு வீடியோவோ ஏதாவது போட்டு விட்டுட்டு அந்த கோகோ மேலன் பார்த்துட்டே சாப்பிட சொல்லி அவங்கள விட்டுட்டு அவங்கள விளையாட விட்டு, இவங்க என்னமோ அந்த பிள்ளையை பெற்ற தாய் நான் தேவையில்லாததெல்லாம் செய்கிறேனே, என் பிள்ளைய வளர்க்க எனக்கு கற்றுக் கொடுங்க என்று கேட்பதற்கு பதில், என் குழந்தை மேல எனக்கு அன்பு கொடுங்க என்று அவங்க ஜெபிப்பதற்கு பதில், பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைங்க மேல வெறுப்பை காட்டுவது. ஆமாங்க, அன்பு பாசம் மற்றவங்களாக இருப்பாங்க கடைசி நாட்கள்லன்னு வசனம் சொல்லுகிறது. அன்பு பாசம் இல்லாததுன்னா என்ன? தாய்க்கு குழந்தை மேல இருக்கிறத அன்புன்னு சொல்றதை விட அது பாசம்னு சொல்லலாம். இட்ஸ் a natural love. பாருங்க, மிருகங்கள்ல ஒரு பசு கூட ஒரு பசுவை இழுத்தா வராதுங்க. அந்த கன்றுக்குட்டியை கூட்டிட்டு போனா அது பின்னாடியே வந்துரும். நீலகிரியில நான் ஊழியம் செய்யும் போது யானைகள், காட்டு யானைகள், அவைகள் நம்ம பேச்சுக்கு வராது, நாம அதோட பேச்சுக்கு போகலன்னா. ஆனா அந்த யானை குட்டிகளை கொண்ட யானையா இருந்தா அந்த யானை குட்டி பக்கத்துல நடந்து வரும். அந்த நேரத்தில் நம்மை தூரத்துல பார்த்தா கூட நம்ம துரத்தி கொண்டு வந்து விடும் யானை. என்னுடைய பிள்ளையை யாராவது கொண்டு போய் விடுவாங்களோன்னு அவ்வளவா யானை குட்டியை காப்பாற்றிக் கொள்ளும். மனுஷனுக்கு அந்த அளவுக்கு அன்பு கூட இல்லாத நிலைமை பார்க்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை தாய் மறந்தாலும் மறக்கலாம், ஆனா நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா! நான் உன்னை மறப்பதில்லை. இயேசு கிறிஸ்து உன்னை மறவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த இயேசுவின் அன்பை நீங்க உணர்ந்தா, நீங்க தேவன் என்னை மறந்து விட்டாரு, தேவன் இருந்தா எனக்கு என்ன செய்தாரு, தேவன் இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் என்ற எண்ணங்களாவது வார்த்தைகளாவது உங்க வாயில வராதுங்க. அப்படி நம்ம இருதயத்துல இருக்காது. நான் உன்னை மறவேன், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன்.
பாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நீங்க உடனே உங்க எதிரிலேயே உடனே நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா உங்க உள்ளங்கைகளை தாங்க. அநேகர் அதுல போன் நம்பரை எழுதி கொள்றாங்க. அதுல அநேகர் என்னென்னமோ எழுதுவாங்க. ஸ்கூல்ல காப்பி அடிக்க பிள்ளைங்க ஆன்சர்ஸ் எழுதி கொள்ளுவாங்க. ஏனென்ற யாருக்கும் தெரியாம இப்படி வச்சு இப்படி பார்த்து கொள்ளுவாங்க. ஏன்னா எவ்வளவு கிட்ட இருக்கிறோம்னா நாம தேவனுக்கு முன்பு அவருடைய உள்ளங்கைகள்ல இருக்கும். கீழே இறங்கி பார்க்க தேவையில்ல, மேல பார்க்க தேவையில்ல, பக்கத்துல பார்க்க வேண்டாம், பின்னாடி பார்க்க வேண்டாம். எதிரிலேயே இருக்கிறீங்க நீங்க அவருக்கு எதிரிலேயே. நீ நடப்பது, நீ படுப்பது அவருக்கு தெரியும். நீ உட்காருவதும் எழுந்திருப்பதும் அவருக்கு தெரியும். வார்த்தை உன் நாவில் பிறவாதற்கு முன்னே அவருக்கு தெரியும். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற ஆண்டவர் உங்க மேல தன்னுடைய பார்வையை வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில நம்ம இருக்கிறோங்க. அவருடைய உள்ளங்கைகள்ல இருக்கிற காயங்கள், உன் உள்ளங்கையில் காயங்கள் என்னன்னு கேட்டா, இது நான் நேசித்தவர்களின் வீட்டிலே இருக்கும்போது எனக்கு உண்டானது என்றார். அவருடைய உள்ளங்கையில் நம்மை மறைத்து வைக்க ஆணிகள் அடிக்கப்பட்டது. அந்த காயங்களிலே நீங்க மறைந்து கொள்ளும் போது அந்த இரத்தத்தில் உங்களை சுத்திகரித்து தாயின் கருவில அந்த பனிக்கூட நீரில குழந்தை இருப்பது போல கர்த்தரின் கையில் இருக்கிற ரத்தத்திலே நீங்க பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுற்றி கவசமாக இருக்கிறது. எந்த நோயும் உங்களுக்கு வராம, எந்த ஆபத்தும் உங்களுக்கு நேரிடாம, எந்த பிசாசும் உங்களை தொடாம அவர் உங்களை தன்னுடைய கரங்களிலே பத்திரப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்புங்க. இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி இருக்கிறேன், உன்னை மறைத்து இருக்கிறேன், உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய தேவன் நம் தேவன்! சாத்தானின் பொய்களை நம்பாதீங்க. பாவத்திலே விழுந்தனோ, செய்யக்கூடாதது செய்தனோ, தேவனுக்கு கீழ்ப்படியலனோ, இனி நீ தேவனுக்கு உதவ மாட்ட, தேவன் உன்னை பயன்படுத்த மாட்டாரு, தேவன் உன்னை கைவிட்டார் என்ற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களிடத்தில் அவர் நாள் முழுவதும் கைகளை நீட்டிய வண்ணமாகவே இருக்கிறாருங்க. அவர் கைகளை நீட்டி கீழ்ப்படியாதவனாகிய உன்னை, எதிர்த்து பேசுகிற உன்னை இன்னும் மன்னிப்பதற்கு, இன்னும் அணைத்துக் கொள்வதற்கு, இன்னும் உனக்கு ஆதரவை கொடுக்க எப்பவுமே அவர் நாளெல்லாம் கைகளை நீட்டி இருக்கிறாருங்க. கீழ்ப்படியாதவர்களிடத்திலே அவர் நாளெல்லாம் கைகளை விரித்து காத்திருக்கிறார். இயேசுவின் காயப்பட்ட கரங்கள் இன்றைக்கு உனக்காக நீட்டப்பட்டதாக இருக்கிறது. ஏசாண்டவருடைய அன்பை உணர்ந்து அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தது போல திரும்ப அவர் பாதத்துக்கு நீ வந்தால் உன்னை சிட்சிக்க மாட்டார், மன்னிப்பாரு. உன்னை துரத்தி விட மாட்டார், அரவணைப்பாரு. உன்னை வெறுக்க மாட்டார், முத்தமிடுவாரு. நீ இழந்து போனது எல்லாம் திரும்ப உனக்கு கொடுப்பாரு. இதோ என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே உன்னை சுற்றி வேலி இருக்கு. என் வேலியை தாண்டி நீ வெளியே போகாம என்னுடைய கண் அசைவில், என்னுடைய கண் பார்வையில் நீ இருக்கிறாய். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் பார்க்கிறேன். வேலி அடைத்து உன்னை சாத்தானின் மடியில் விடாம, பாவத்தின் வல்லமைகளில் சிக்கிக் கொள்ளாம உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தாயானாலும் தூங்குவாங்க, தாயானாலும் மறந்து போவாங்க. ஒருவேளை தாயும் கைவிடலாம். ஆனால் நித்திய தாயாக, தகப்பனாக இருக்கிற நம் ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் அரவணைப்புக்குள்ள வாங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. அவர் கொடுக்கிற மன்னிப்பை பெற்று, இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களை வெட்கப்படுத்த நினைத்த பிசாசு வெட்கப்படும்படியாக ஆண்டவரின் அரவணைப்புக்குள்ள நீங்க வாங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. பிசாசின் வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து அதை நம்பி மோசம் போகிறோம் ஐயா.
எவ்வளவு அன்பு நிறைந்த என் ஏசையா, இவ்வளவா எனக்காக யாகமான என் ஆண்டவர், உயிரை கூட எனக்காக கொடுத்த ஆண்டவர், எனக்காக ஜீவ பலியாக ஊற்றப்பட்ட என் ஆண்டவர் என்னை ஏன் கைவிடுவாரு? என்னை எதற்கு மறந்து போவாரு? என்னை ஏன் மன்னிக்க மாட்டார் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. என்னிடத்தில் வருபவனை நான் எவ்வளவேனும் தள்ளிவிட மாட்டேன் என்றீரே. இந்த நேரத்தில் யார் யார் உமக்கு தூரமாக இருக்கிறவங்க, எதிர்மறையான எண்ணங்களோடு, நெகட்டிவ் தாட்ஸோடு சோர்ந்து போயிருப்பவர்களை, பிசாசின் பொய்களுக்கு பயந்து போயிருக்கிறவர்களை உம்முடைய அன்பு நிறைந்த அழைப்புக்கு கீழ்ப்படிவதற்கு, உம்முடைய அரவணைப்பிலே சேருவதற்கு, உம்முடைய அன்பிலே பத்திரப்படுவதற்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு, பாரங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. போன் பண்ணா ஒருவேளை மிஸ் ஆகும், அதனால நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது, அதை நாங்க தினமும் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களால முடிஞ்சவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு நாங்க பதில் கொடுக்கவும் முயற்சிக்கிறோம். நீங்க அனுப்புற உங்களுடைய சாட்சிகளுக்காக நாங்க தேவனை எவ்வளவோ துதிக்கிறோங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்